மாலை கூட்டங்களிலே மற்ற கூட்டங்களிலே பங்கு பெறுவதில்லை. அதை நினைத்து பார்க்கும்போது மிகவும் துக்ககரமாக தான் இருக்கின்றது. சரீரத்தில் பலவீனம், நிற்க அதிகமாக முடியாது, கொஞ்ச நேரம் தான் நிற்க முடியும். ஆனாலும் கூட என் கிருபை உமக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை தான் எண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் வாழும்போது பலவீனனாக இருக்கலாம், பலமுள்ளவர்களாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கூட இருந்து அவர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் நடைபெறக்கூடிய சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது அது மிகவும் வேதனையாக தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் போர் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. 1 வருடங்களாக போகிறது. அதே போல ரஷ்யாவிலும் உக்ரைனுக்கும் இன்றைக்கு 2.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து போர் நடைபெற்று கொண்டே தான் இருக்கிறது. எத்தனையோ மக்கள், அப்பாவி மக்கள், பிஞ்சு உள்ளங்கள், பெண்கள், ஆண்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? மரித்து போகிறார்கள். கால்கை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தான் நாம் நினைத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தபோது யுத்தத்தின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று அவர் சொல்லி போயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யங்களும் ஜனத்துக்கு விரோதமான ஜனங்களும் போவார்கள். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு கொள்ளை நோயினால மனிதனை இந்த கொள்ளை நோய் வாரிக்கொண்டு போகிறது. ஆப்பிரிக்கா மற்ற கண்டங்களிலே நாம் பார்க்கும்போது அங்கு பசி பட்டினியினாலே செத்து போகிறவர்கள் எத்தனையோ பேர், சின்ன பிள்ளைகள் எத்தனையோ பேர் செத்து போகிறார்கள். நாம் பல காரியங்களை நாம் பார்க்கிறோம், அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட இவைகளெல்லாம் இந்த உலகத்திலே வாழும்போது இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்பொழுது பாடினார்கள் 519வது பாடலிலே, பாவத்தின் சம்பளம் எரி நரகந்தான் நிச்சயம், சத்திய தேவனின் கிருபையோ நித்திய ஜீவனை அருளுமே என்று அவர்கள் பாடியிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் 590வது பாடத்தில் பாவத்தில் எரி உனக்கு என்ன செய்யும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவாய் என்று, பாவத்தோடு நீ மரித்தால் அந்தோ நரகத்தில் தள்ளப்படுவாய் என்றெல்லாம் அங்கு ஓ மனிதனே என்ற பாடலில் நான் பாடினேன். இதைதான் நான் இந்த வாரத்தில் சிந்தித்து கொண்டு இருக்கும்போது நித்திய வாழ்வை குறித்து எடுக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் எந்த ஒரு தேவனுமே நித்திய வாழ்வை குறித்து ப்ராமிஸ் பண்ணலை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நித்திய வாழ்வை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். ரோமர் 6:23 நாம் வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று வாசிக்கிறோம். அதே போல் 1 யோவான் 2:25 போடப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்திருக்கின்ற வாக்கு தத்தம். நித்திய ஜீவன் எந்த ஒரு தேவனும் வாக்கு தத்தம் கொடுக்கல. நித்திய ஜீவன் அவனுக்கு கொடுப்பேன், நீ செத்து போன பிறகு நான் உனக்கு மோட்ச வாழ்வு கொடுப்பேன் என்று சொல்லலை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? அது அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார்.
அந்த நித்திய ஜீவன் யாருக்குள்ள இருக்கான்? குமாரனுக்குள்ள இருக்கிறது. தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறது. நீங்க 1 யோவான் 5:11-12 நீங்க வாசித்து பார்க்கும்போது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவகுமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சிந்தித்து பார்க்கும்போது வேதாமத்திலே ஒரு பகுதி தான் என்னுடைய கண்ணுக்கு அதிகமாக தென்பட்டது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் அந்த காரியத்தை நாம் வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 16 22 வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளே என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூர்ண சம்பந்தனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆசை உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். வேதாமத்தில் துக்கமடைந்து சென்ற பணக்கார வாலிபன் வேதாமத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால் இதில் மத்தேயுவில் 19ஆம் அதிகாரத்தில் அந்த வாலிபனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் மார்க் 10ஆம் அதிகாரத்தில் இவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தில் இவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவன் ஒரு தலைவனாக இருந்தான், வாலிபனாக இருந்தான், பணக்காரனாக இருந்தான், ஐஸ்வரனாக இருந்தான், ஆஸ்தி உள்ளவனாக இருந்தான். அவனுக்கு ஒரு ஆசை. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேள்வி கேட்குறான். அவனுக்கு நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளணும், இந்த உலகத்தை செத்து போனாலும் நான் மோட்சத்தில் வாழணும் என்ற ஒரு ஆசை அவனுக்கு விருப்பம் இருந்தது. அப்பொழுது அவர் ஆண்டவர் சொல்றார், என்னை நீ நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரே என்று நல்லவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லிட்டு, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட அவனுக்கு, கற்பனைகளை கைகொள், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு காட்டுவாயாக என்று என்ன சொல்றாரு, செய்யுங்கிறார். அப்போ அவன் சொல்றான், நான் சிறு வயது முதற்கொண்டு என்ன செய்கிறேன், இவைகளெல்லாம் கடைபிடித்திருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொலை செய்ய மாட்டோம் யாரையும், ஆனால் வார்த்தையினால என்ன செஞ்சிருவோம், கொலை செஞ்சு போயிடுவோம். களவு செய்ய மாட்டோம். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் அங்கு அவன் சொல்லும் போது, நான் சிறு வயது முதற்கொண்டே இவைகளெல்லாம் நான் கடைபிடித்திருக்கிறேன். மேலும் அவன் கேட்குறான், அவனுக்கு ஒரு ஆவல், நான் பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால் நான் என்ன செய்ய வேணும் அப்படின்ட்டு கேட்குறேன். அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ பூரண சற்குணராக இருக்க விரும்புகிறியா, உனக்கு உண்டானவைகளெல்லாம் விட்டு தரித்திரருக்கு நீ கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா என்று அவனுக்கு சொன்னபோது அவன் என்ன செய்கிறான், துக்க முகத்தோடு போய்விட்டான். மார்க்கில் எழுதப்பட்டிருக்கிறது, மனமடிந்து போய்விட்டான் என்று போடப்பட்டிருக்கு. மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். மனசு ஒடிஞ்சு போச்சு. தன்னுடைய ஆஸ்தி, அந்தஸ்து, செல்வம் இவைகளெல்லாம் என்ன செய்யல, அவன் விட்டு போக அவனுக்கு மனசு வரல. ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது சீசர்கிட்ட சொன்னார், பூமியில் உன்னுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவம் என்ன செய்யும், கெடுத்து போடும். கள்ளர்கள் என்ன செய்வார்கள், கண்ணை விட்டு திருடுவார்கள்.
ஆனால் பரலோகத்தில் உன் பொக்கிஷத்தை நீ சேர்த்து வை. அங்கே பூச்சியும் இருக்காது, துருவும் இருக்காது. கள்ளர்கள் வந்து என்ன செய்ய முடியாது, கண்ணை மட்டும் திருட முடியாது. அங்கே திருடம் கிடையாது, பரலோகத்தில் திருடம் கிடையாது. கண்ணை மட்டும் திருட மாட்டார்கள். இந்த உலகிலேயே அதிக பணக்காரராக இருக்கக்கூடியவர் புருனே மன்னன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் வாழக்கூடிய அரண்மனை 1788 அறைகள் கொண்டது, 5 நீச்சல் குளங்கள் கொண்டது, விமானங்கள், ஆகாய விமானங்கள் பல வைத்திருக்கிறார், கார்கள் பல வைத்திருக்கிறார். ஆனால் அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனால் எங்கே போவார்? அவருக்கு 6 அடி நிலம் தான் சொந்தம். அதை மறந்து விடக்கூடாது. எவ்வளவுதான் பணம் மனித வாழ்க்கையில் இருந்தால், பண ஆசை எல்லாவற்றுக்கும் தீமைக்கு வேற இருக்கு. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்திட்டு வழுவி தன்னை உருவக்குத்திக் கொள்ளுகிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, நீதியும் தேவபக்தியும் பொறுமையும் அன்பையும் சாந்தத்தையும் நாடு, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், நீ அநேக சாட்சிகளுக்கு முன்பாய் நீ இருக்கிறாய் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறத பார்க்கிறோம். ஐஸ்வர்யம் மனிதனுடைய வாழ்க்கையில பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது, ஒரு காலம் சேர்க்காது. பணம் மனிதனுக்கு அவசியம். மனிதனுக்கு இந்த உலகத்தில் நான் வாழக்கூடிய பணம் அவசியம். காசால இன்றைக்கு சுற்றிலுமாக பிரேத கல்லறைகள் இருக்கின்றன. ஒரு முட்டை 275 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அரிசி பல ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு, 1 கிலோ அரிசி 1000 ரூபாய்க்கு. பணம் மனிதனுடைய வாழ்க்கையில பரலோகம் கொண்டு செல்லாது. அதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஆனால் வேதாமத்தில் ஒரு பகுதியை நான் வாசித்து பார்க்கும்போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, பிலிப்பு என்பவர் அங்கு என்ன செய்கிறார்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அங்கு சபை கூடி வருகிறது சமாரியாவில். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு ஏவி, நீ காசா பட்டணத்துக்கு வனாந்தர மார்க்கமா நீ போ என்று சொன்னபோது, அவன் உடனடியாக எருசலேமில் இருந்து அவன் என்ன செய்கிறான்? வனாந்தர மார்க்கமாக அவன் காசா அந்த வனாந்தர வழியாக போய் கொண்டிருக்கின்ற வேளையில பொக்கிஷத்து கந்தகை என்ற ஒரு அரசியுடைய மந்திரி, அவன் பொக்கிஷக்காரனாக இருக்கிறான். இவன் வாலிபன் ஆசை உள்ளவனாக தான் இருந்தான், ஜெயசுரோனாக தான் இருந்தான். இவனு பொக்கிஷக்காரனாக இருக்கிறான். அப்பொழுது அவன் ரதத்தில் ஏறிக்கொண்டு செல்லுகின்ற வேளையில அவன் ஏசாயா புத்தகத்தை வாசித்து கொண்டு சென்றான். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில். அப்பொழுது ஆவியானவர் பிலிப்புவை பார்த்து சொல்றாரு, நீ அந்த ரதத்தோட போய் சேர்ந்து கொள்ளு அப்படின்னோடனே என்ன செய்யறாரு? உடனே அவர் ரதத்துல போய் சேரும்போது அந்த மந்திரி அவனை பார்த்த உடனே வாசித்து கொண்டு இருக்கிறத பார்க்கிறான். பிலிப்பும் பார்க்கிறாரு, அவன் மந்திரியும் பார்க்கிறான். அப்பொழுது மந்திரி கேட்கிறாரு, இது நான் வாசிக்கிற பகுதியில் அந்த அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? அது யாரை குறித்து சொல்லியிருக்கிறாரு? அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்பட்டார், மயிர்கத்திற்கு என்பதாக வாய் திறவாதிருக்கிற ஆடை போல் இருக்கு. இது யாரை குறித்து சொல்லி, என்ன குறித்து சொல்லி இருக்கிறதா, யாரை குறித்து தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறதா என்று கேட்கும்போது பிலிப்பு என்ன செய்கிறார்னா, அவர் உடனடியாக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். ஆண்டவர் இந்த உலகத்தில், ஆண்டவர் வந்தது இந்த உலகத்தில் மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக தான் வந்தார். இயேசு கிறிஸ்துனாவே அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார் என்று இயேசு கிறிஸ்துக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறார். பாவங்களை மன்னிக்கிறவர். இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் பாவங்களை மன்னிக்கிறவர் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். பாவங்களை மன்னித்து நரக வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி பரலோக வாழ்க்கை, மோட்ச வாழ்க்கை தரக்கூடியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதற்காக தான் அவர் இந்த விண்ணை விட்டு மண்ணுலகிற்கு வந்தார். பலவிதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடியவராக காணப்பட்டார்.
5 அப்பங்களையும் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார். கூடருக்கு பார்வை கொடுத்தார். செவிடர்களை கேட்க செய்தார். சப்பானிகளை நடக்க செய்தார். குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கினார். மரித்தவர்களை ஒரு சிலரை என்ன செய்கிறார்? அவர் உயிரோடு எழுப்பினார். ஆனாலும் கூட அவர் வந்த நோக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பரிகாரம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் தான் பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காகவே ஆண்டவர் இந்த உலகத்தில் வேலை வந்தபோது அந்த கொல்கதாவின் மலையில் அந்த மண்டையோட்டு ஸ்தலத்தில் 2 கல்லகள் நடுவில் அவர் குற்றுயிராக அடிக்கப்பட்டார். பிரியமானவர்கள், அதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுவோமானால் அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். கரங்களிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டவராக அவருடைய விழாவிலே ஒரு கோச்சவன் ஈட்டினால் குத்துகிறான். இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுது. ஒரு வெள்ளாட்டுக்கடா இளங்காளையுடைய இரத்தம் மனிதனுடைய வாழ்க்கையில பாவங்களை கழுவாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் மாத்திரம்தான் மனிதனுடைய வாழ்க்கையில பாவங்களை கழுவ சுத்தமுள்ளதாக இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக நீ இந்த உலகத்தில் உம்முடைய ஜீவனையே கொடுத்து உம்முடைய இரத்தத்தினால என்னுடைய பாவங்களை கழுவு, என்னுடைய உள்ளத்தில் வாரும் என்று சொல்லி சின்ன பிள்ளை முதற்கொண்டு வாலிப பிள்ளைகள் முதற்கொண்டு என்ன செய்யணும்? பெரியோர் முதற்கொண்டு கேட்கும்போது அவர் நம்முடைய உள்ளத்தில் வருகிறார். 93வது வருடத்தில் ஜூன் 9ஆம் தேதியில நான் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இந்நாள் வரையில் அவர் நடத்தி வருகிறார். 31 வருட காலமாக எனக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து பலவீனனாக இருந்தாலும் கூட என்னை அவர் வைத்து நடத்தி வருகிறார். அதை ஒருபோதும் மறந்துவிட முடியாது. அவர் என்னுடைய பாவங்களை மன்னித்தார். அவருடைய பிள்ளையாய் மாட்டிக்கொண்டார். இன்றைக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கு உலகம் ஆண்டவருடைய வருகை மிகவும் சமமாக இருக்கு. உலகத்தில் 3ஆம் உலகப் போர் வருமோ என்று மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். உலகம் எங்கும் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் வந்து மனிதனை கொள்ளை கொண்டு போய் விடுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் வருகையிலே என்ன செய்வோம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் என்ன செய்வார்கள்? ஆண்டவரோடு ஏற்றுக்கொள்ளப்படுவார். அதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இதை தான் அங்கு பிலிப்பு சொல்லியிருப்பான். ஆனால் உனக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு எந்த ஒரு தேவனும் உயிரோடு எழுந்த தேவன் இல்லை. மரணத்தை வென்று உயிரோடு எழுந்த தேவன் ஒன்றுமில்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தவர். அதை நாம் என்ன செய்ய முடியும்? விசுவாசிக்க வேண்டும். அவர்தான் நமக்கு நித்திய வாழ்வை நித்திய ஜீவனை அவர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது கேட்ட உடனே அந்த மந்திரி என்ன செய்கிறார்? இங்கே தண்ணி நிறையா இருக்க, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்று கேட்டபோது, நீ முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறாயா என்று பிலிப்பு கேட்கிறார். உடனடியாக அவன் சொல்றான், எனக்கு தடை இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னபோது தண்ணீரிலே பிலிப்புவும் மந்திரியும் என்ன செய்கிறார்? பிலிப்பு மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். பிலிப்பை ஆவியானவர் எடுத்துக்கொண்டு செல்லுகிறார். அவன் என்ன செய்கிறான்? சந்தோஷத்தோட என்ன செய்கிறான்? வீட்டுக்கு போகிறான். அப்போ 8:39 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் சந்தோஷத்தோட தன் வழியை போனான் என்று போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ ஆண்டு காலமாய் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கலாம். ஆனாலும் நான் இன்னும் ஞானஸ்தானம் பெறவில்லையே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சாட்சி பகிர்ந்து ஞானஸ்தானம் பெற்று சபையில் ஐக்கியப்படவில்லையே என்று ஆதங்கிக்கிற அந்த மந்திரிக்கு இருக்கக்கூடிய ஆசை பார்த்தீங்களா? அந்த காட்டு வழியாக போகிற வழியில் அவனுக்கு என்ன பொக்கிஷம், பெரிய
பெரிய பொக்கிஷத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறவன். ஆனால் அந்த வாலிபனை பாருங்க, தலைவனாக இருக்கக்கூடியவனை பாருங்க, அவன் துக்கத்தோடு போனான். இவர் சந்தோஷத்தோடு என்ன செய்கிறாரு? போகக்கூடியவராக இருக்கிறார். பிரியமான நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஆண்டவருக்கு ஒரு நித்திய வாழ்வை தரக்கூடிய ஆண்டவருக்கு நம்முடைய உள்ளத்தை கொடுப்போம். அதே போல் தானியேலின் புத்தகம் 12:2 நாம் வாசித்து பார்க்கும்போது, பூமியின் தூளில நித்திரை பண்ணுகிற அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். 12:3 போடப்பட்டிருக்கிறது, ஞானவான்கள் ஆகாயத்து மண்டலத்து ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஞானவான் யார்? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கின்றவன் ஞானவான் என்று போடப்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில இங்கு சபைக்கு ஒரு ஆத்மாவை என்ன சில கூட்டிட்டு வரல. ஆனால் என்னால் ஒரு திருமணத்தில் எங்கள் சொந்தக்காரருடைய என்னுடைய மச்சானுடைய திருமணத்துக்கு கேரளத்திலிருந்து ஒரு சகோதரன் வந்திருந்தார். கண்ணன் என்று ஒரு சகோதரன் வந்திருந்தார். அன்றைக்கு திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு பைபிள் கொண்டு போயிருந்தேன். திருமணத்துக்கு கூட பைபிள் கொண்டு போயிருந்தேன். அப்பொழுது அவருக்கு திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையில் அவருக்கு சுவிசேஷம் அறிவித்து, இந்த பைபிளை படிங்க, நீங்கள் அடுத்த முறை நீங்கள் வரும்போது கிறிஸ்தவராக வரணும் என்று சொல்லி நான் அனுப்பி வச்சேன். அதே விதமாக அவர் ரட்சிக்கப்பட்டு அங்கு கேரளத்தில் உள்ள ஒரு சபையில் ஊழியக்காரராக இருந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டார். அவருடைய பையன் இன்றைக்கு கோவாவில் ஒரு சபை வைத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் இறந்து போனாலும் கூட அவருடைய பையன் என்ன செய்கிறான்? சபை நடத்திக்கிட்டு இருக்கு. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் இயன்ற மட்டும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமைகளாக இருக்கு. அதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அநேகரை சிலர் என்ன செய்வாங்க? நித்திய ஜீவனுக்குள்ளாக எழுந்திருப்பார்கள். ஆண்டவர் இயேசு வரும்போது நமக்கு மகிமையின் சரீரம் கொடுக்கப்படும். மரித்தவர்களாக இருக்கும்போது அந்த சரீரம் எடுத்துக்கொள்ளப்படும், மகிமை சரீரமாக எடுத்துக்கொள்ளப்படும். உயிரோடு இருக்கக்கூடிய நாம் என்ன செய்வோம்? அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனால் ஒரு சிலர் என்ன செய்வார்கள்? ஆண்டவர் இந்த பூமியில 1000 வருடம் அரசாட்சி நடைபெற்ற பின்பதாக வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் ஒரு புறமாகவும் அவர்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள். மற்றவர்கள் எங்கே செய்வார்கள்? எரி நரகமாகிய அக்னியும் கந்தகம் எரிகின்ற கடலுக்கு அவர்கள் செல்லுவார்கள். அதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஒரு சிலர் இன்றைக்கு நாம் நினைக்கலாம், இன்றைக்கு உலகத்தில் நாம் கொஞ்சம் பேர் தானே இருக்கிறோம். இந்தியாவில் 1% கூட இல்லை கிறிஸ்தவர்கள் இல்லை. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர்களுடைய நாமத்துக்கு என்ன செய்யல, மகிமையாக கூட என்ன செய்யல. ஒரு சில குடும்பங்கள் என்ன செய்யறோம்? நாம் வாழக்கூடிய சூழ்நிலையில் இல்லாமல் தான் இருக்கிறோம். உலகம் நம்மை அப்படி மாய்த்து விடுகிறது. ஆனாலும் கூட ஆண்டவர் அன்றைக்கு அந்த இதில் நித்திய ஜீவனுக்கும் நித்திய இதுக்கும் என்ன செய்வார்? அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது மகிமை நிறைந்த சிங்காசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்திருப்பார். வெள்ளாடுகளின் கூட்டம் ஒரு புறமாக, இடதுபுறம் ஒரு புறமாகவும் வலதுபுறம் செம்மறியாட்டு கூட்டம் ஒரு புறமாகவும் இருக்கும். அப்பொழுது அவர் சொல்லுவார், நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் போஜனம் கொடுத்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் காவலில் இருந்து என்னை பார்க்க வந்தீர்கள் என்றெல்லாம் சொல்லும்போது, நாங்கள் எப்பொழுது செய்தோம் என்று சொல்லும்போது, இந்த சிறியவர்களாகிய சகோதரர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு செய்தேன் என்று சொல்லிக்கிறேன். நம்மால் இயன்ற அளவுக்கு உதவிகளை செய்ய வேண்டும். அதை மறந்துவிடக்கூடாது. நாம் கிறிஸ்துவின் தேவனுடைய செய்கைகளாக நற்கிரியை செய்வதற்கு தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம் என்று எபேசியர் 2:10 போடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது,
சோர்ந்து போகாமல் நற்கிரிகைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகளுக்கோ நித்திய ஜீவனை அளிப்பார். நித்திய ஜீவனை கொடுப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரிகைகளை செய்ய வேண்டும். அவர் என்ன செய்வார்? நித்திய ஜீவனை அளிப்பார். அதில் 8வது வசனத்தில் போடப்பட்டிருக்கு, சண்டைக்காரராக இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படியவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். சண்டைக்காரராக இருக்கக்கூடாது. நம்ம விசுவாசிகளாக இருக்கிறோம், நாம் என்ன செய்யணும்? சண்டைக்காரர்களாக இருக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது. நீதிமொழியில் போட்டுக்கல, சண்டைக்காரியோட வீட்டில் குடியிருப்பது காட்டிலும் மூலையில் குடியிருப்பது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சண்டை போடக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், சகிக்கணும். ஒரு தவறு செஞ்சுட்டானா அவனை கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் விசாரித்து நாம் என்ன செய்யணும்? அவனுக்கு புத்தி சொல்லணும். சண்டைக்காரர்களாக நாம் இருக்கக்கூடாது. வேதம் அதுதான் சொல்லுது. வாக்குவாதம், சண்டை இதெல்லாம் நமக்கு ஆண்டவருக்கு பிடிக்காது. அவங்களுக்கு உக்கிர கோபாக்கினை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே தீமோத்தேயு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 17, 18, 19 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17, 18, 19. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும். அடுத்த வசனம் 19. நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள வேண்டுமானால் நம்ம ஐஸ்வர்யவான் என்ன செய்யக்கூடாது? இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஐஸ்வர்யத்து மேலே நிலையில்லாத ஐஸ்வர்யத்து மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. சம்பூர்ணமாய் கொடுக்கின்ற தேவனிடத்தில் அவர் மேலே தேவன் மேலே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். நற்கிரிகைகள் செய்ய வேண்டும், உதார குணமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நற்கிரிகைகளில் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும். அதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் கூட சொல்கிறார், அந்த இதில் வாசித்து பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 23, 24 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஐஸ்வர்யவான்கள் பரலோக தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது, ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எவ்வளவு எளிதாக இருக்கு என்று நம்முடைய சீசர்களுக்கு சொல்கிறார். ஒட்டகமானது ஊசியின் நூலில் காதில் நுழைஞ்சிரும். ஆனால் ஐஸ்வர்யவான் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நித்திய வாழ்வை தரக்கூடிய ஆண்டவர். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை ஆண்டு காலங்கள் இருப்பேன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு இரவே ஆண்டவர் வந்தால் என்ன செய்ய முடியும்? என்னை எடுத்துக்கொண்டு போக முடியும். ஆனால் பரலோகத்தில் நான் இருப்பேன். ஆனால் ஒரு ஐஸ்வர்யவான மனிதன் என்ன செய்கிறான்? அவன் நிலமெல்லாம் விளையுது, நிறைய விளையுது. அதை களஞ்சியத்தை இடித்து கட்டி அவைகளெல்லாம் நான் சேர்த்து வைப்பேன். ஆத்மாவே, இவைகள்லாம் உன்னை அநேக நாட்களாக உனக்கு சேமிக்க வைக்கப்பட்டிருக்கிறது, நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று சொல்லி தனக்குள்ள சொல்லிக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மதிகேடனே என்று சொல்றார். முட்டாள்ங்கிறார். தனக்காக காசுகளை சேர்த்து வைத்துக் கொள்கிறவன் முட்டாள். பண மனிதனுக்கு தேவை. அதனால நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உனக்காய் ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்த ஆண்டவர், நித்திய வாழ்வை கொடுக்கக்கூடிய அந்த ஆண்டவரை இன்றைக்கு யாராகிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த வாலிபனை போல துக்கமுகத்தோடு சென்று விடாதீர்கள். அவன் ஆசையாக கேட்குறான், முழங்கால் படிக்கிறான். அவன் அந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தை வாசித்து பார்க்கும்போது முழங்கால் படியிடுகிறான். மத்தேயுல அவன் கேட்குறான், டைரெக்டாக கேட்குறான், நான் என்ன நன்மைகளை சுதந்திரத்து கொள்ள வேண்டும்னு கேட்குறான். முழங்கால் படிட்டு கேட்டவன் என்ன செய்கிறான்? துக்க முகத்தோட போனான். ஆனால் அந்த மந்திரி பாருங்க,
அவன் ஆண்டவரை அவன் பொக்கிஷதாரனாக இருந்தாலும் கூட அவன் பிலிப்பிடத்தில் தடை என்ன, ஞானஸ்நானம் பெறுவதற்கு நான் தடை என்ன, உடனடியாக நான் முழு இருதயத்தோடு ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொண்டு உடனடியாக அவன் ஞானஸ்நானம் பெற்று அவன் தன் வழியே போனதை பார்த்து. அதனால் இது வந்திருக்கக்கூடிய அருமையானவர்கள் இதை கொஞ்சம் சிந்தித்து கொள்ளுங்கள். காலம் பொல்லாதது. இப்போ ஆந்திராவில் பார்த்தீங்களா, வெள்ளம் வந்து எத்தனையோ மக்கள் தண்ணியில் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு எத்தனையோ மக்கள் மரித்து போயிருக்கிறார்கள். பூமி அதிர்வு திடீர்னு வரும், சொல்ல முடியாது மனித வாழ்க்கை. அதனால் இன்றைய தினத்தில் இன்று உன் ஜீவன் போனால் எங்கு நீ சென்றிடுவாய், சிந்தனை செய், இயேசு உன்னை அழைக்கிறாரே என்று பக்தன் பாடுகிறார். உலக கவலை மதீனத்தால் உள்ளங்கள் உடைந்து வாழ்கின்றாரே, உன்னதர் மதீனத்தால் உள்ளங்கள் உடைந்து வாழ்கின்றாரே, உன்னத இயேசுவை நேசியாமல் உல்லாச வாழ்வினில் மடிகின்றாரே, உன்னத இயேசுவை நேசியாமல் உல்லாச வாழ்வினில் மடிகின்றாரே. மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். உன்னை நேசிக்கும் அன்பர் உண்டு, இயேசு என்னும் நேசர் உண்டு. உள்ளத்திற்கும் அன்பர் உண்டு, இயேசு என்னும் நேசர் உண்டு. உள்ளத்தை அவரண்டை தந்திடு என்று உண்மையாய் நித்திய ஜீவன் உண்டு. உள்ளத்தை அவரண்டை தந்திடு என்று உண்மையாய் நித்திய ஜீவன் உண்டு. மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். எக்காலம் உலகிடும் வேளையில்தான் தூதர்கள் சூழ்ந்திட வந்திடுவார். எக்காலம் உலகிடும் வேளையில்தான் தூதர்கள் சூழ்ந்திட வந்திடுவார். மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அன்பு ஆண்டவரே, சாயங்கால வேளையிலே இந்த சுவிசேஷ கூட்டத்தில் தோற்றம் முதல் இந்த நேரம் வரை ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்தீங்கிறதை பாடல்கள் வேலையில் உங்களுக்கு கிருபை அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கப்படவில்லை. செய்தியின் வேலையிலும் உங்களுக்கு கிருபை இருந்தது. அதில் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நாங்கள் பொருட்களை அல்ல, நாங்கள் ஆத்துமாக்களை சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்க மாட்டோம். அது எப்படியாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்பொழுது இந்த கந்தை மந்திரி வழி அருகே செல்லும் பொழுது பிலிப்பின் மூலமாக அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறத பார்க்கமானவரே, அப்படியாக இங்கு ரசிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்களே அவர்களையும் உங்களை கண்டுகொள்ள உதவி செய்யுங்க. அதற்கு அவர்கள் ஜெபிக்கிறோம். வசனமானது அவர்களிடம் குத்தப்பட்டு பேச நீங்கள் அவர்களை உதவி செய்யணும். அதற்கு அவர்கள் ஜெபிக்கிறவரை அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி
ஏற்றவர்களை உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இன்றைய ரட்சணை நாளாக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கின்றதை காலத்தை காக்காதபடி ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம். இது மாத்திரமன்றபடி இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகள் அப்படியாக காணப்படுகிறது. அநேக இடங்களில் போர்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அநேக இடங்களில் இயற்கை சீரழிவுகளை கண்டு வருகிறதை பார்க்கிறோம். நிலச்சரிவு, வெள்ளத்தின் மூலமாக அநேக இடங்களில் பாதிக்கப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் இங்கே வருவதற்கான அறிகுறியாக இருக்கிறவர்களே, இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் அவர்கள் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. காலத்தை கருத்தாதபடி அவர்கள் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அதற்காக ஜெபிக்கிறவர்களே, இன்னும் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கு அது நாங்கள் இன்னும் அலங்கரித்து வளர்வதற்கும் இன்னும் உங்களுடைய சுவிசேஷத்தை மென்மேலும் நாங்கள் அறிவித்து சொல்கிறவர்களாக காணப்பட அதுதான் எங்களுக்கு பரலோகத்தில் நாங்கள் ஒரு பொக்கிஷமாக இருக்கும். அந்த பூமியில சேர்த்து வைக்கிற பொக்கிஷமானது அழிந்து போகும் என்று நாங்கள் கற்றுக்கொண்ட இன்றைய தினத்தில் அந்த வார்த்தைகளை நாங்கள் நினைக்கிறோம்டாதே. அது நாங்கள் ஒவ்வொரு நாளும் அது நாங்கள் எங்களுடைய மனதில் வைத்துக் கொண்டு நாங்கள் அப்படியாக அபியாசப்படுத்திக் கொண்டு நாங்கள் வாழ நீங்கள் அதில் உதவி செய்யணும். அதற்காக ஜெபிக்கிறோம்டாதே. இந்த கூட்டத்தை அருமையாக நடத்தி கொடுத்தீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்டாதே. இப்பொழுதும் பொறுத்து முடிக்க இருக்கிறோம்டாதே. இந்த முடிவில் முடிந்து சபையினுடைய வேலைகளை செய்து முடித்து அவரவர்கள் வீடுக்கு பக்கமாக செல்ல உதவி செய்யும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்தமானவரை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்